அதனால் இந்த ரவுண்டில் சேயன்ஸ்க்கு தான் நான் பாயிண்ட்டை கொடுப்பேன். ரவுண்ட் 3 ஹேக்ஸ். இதுதான் ஒட்சுசுகியுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ரவுண்டாக இருக்குது. ஏன்னா இஷிக்கி கிட்ட சூக்குனா ஐக்கோனா இருக்குது, மொமோஷிக்கி கிட்ட ஜுட்ஸு அப்சார்ப்ஷன் இருக்குது, காகுயா கிட்ட டைமென்ஷன் ஷிஃப்டிங் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எபிலிட்டிஸை இவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இது எல்லாம் இருக்கும்போது அப்படியே டிராகன் பால் சைடில் நம்ம பார்த்தோன்னா கோகு கிட்ட அல்டிமேட் ஃபார்ம் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, வெஜிடா கிட்ட அல்ட்ரா ஈகோ இருக்குது, ப்ரோலி கிட்ட லெஜெண்டரி சூப்பர் சைன் இருக்குது, கோவான் கிட்ட இந்த ஒரு பீஸ்ட் ஃபார்ம் இருக்குது. ஆனால் இந்த ஃபார்முக்கு இருக்கிற எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஒட்சுசுகியுடைய எபிலிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணால் எங்கேயோ இருக்குது. ஆமாம், ஒட்சுசுகிஸுடைய எபிலிட்டிஸ் எல்லாமே பயங்கர ஓவர் பவர்டாக இருக்குது. ஸ்பீட், பவர்னு எல்லாத்துலேயுமே இவங்களுக்கு அட்வான்டேஜை கொடுக்குற மாதிரி தான் இவங்களுடைய எபிலிட்டி இருக்குது. இதனால தான் பேட்டல்னு வந்துருச்சுன்னா ஒட்சுசுகிஸ் அவங்களுடைய ரா பவரையோ ஸ்பீடையோ டிபெண்ட் பண்ணுறதே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் எபிலிட்டியை யூஸ் பண்ணி அந்த ஒரு பேட்டலில் ஜெயிக்கிறதுக்கு இவங்க பார்க்குறாங்க. இதனால தான் இவங்களுடைய ரா ஸ்பீட் பற்றியெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ரா ஸ்பீடை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இவங்களுடைய ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி பேட்டில் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு தான் ஒட்சுசுகிஸ் பார்ப்பாங்க. அந்த வகையில் ரவுண்ட் 3ல் கண்டிப்பாக ஒட்சுசுகிஸ் தான் ஜெயிப்பாங்க. டிராகன் பாலில் இருக்கக்கூடிய இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.